ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. என்ன நீங்க ஏன் சாதி தேசின்னு சொல்றீங்க? அவர் யாரை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டாலும் அவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்பதை நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் மிக ஆர்வமாக தோண்டி துருவி பார்க்கிறார்கள். மொழியை சார்ந்தவர்களா என்றுதான் தோன்றுகிறார். மொழியை சார்ந்தவர்களா என்று தோண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு நான் சொல்றேன். சாதி வன்கொடுமையை செய்கிறவர்கள் தமிழர்கள் தான், ஆணவ படுகொலையை நிகழ்த்துகிறவர்கள் தமிழர்கள் தான். எத்தனையோ இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு இல்லையா, தமிழ் தேசியம் பேசுறவனுடைய வீட்டுக்குள்ள ஒருத்தன் திடீர்னு ஒரு திருடன் உள்ள வந்துட்டான் அப்படின்னா நீ தமிழனா தெலுங்கனான்னு கேட்பியா, திருடனா திருடன் இல்லையான்னு கேட்பியா? கூட பாருங்க, நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் மிக கடுமையான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சாதி ரீதியாக அந்த கட்சிக்காரர்கள் எங்களை ஒதுக்குகிறார்கள் என்று ஒரு 50 பேர் கட்சியை விட்டு நிர்வாகிகள் பூரா வெளியேறி தனியா நிக்க முடியும், தமிழகம் முழுவதும் தனியாக நின்று வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையை அவர் கொடுக்கறதுனால அவர் மீது வாக்காளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை அதிகமாக. எதிர்த்து கேட்க வேண்டிய இடத்துல தமிழ் தேசியம் பேசாம ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டா போதும் எல்லாமே கிடைச்சிரும் சொன்னா இன்னும் அக்ரெசிவா இருக்காரு, இன்னும் ஆற்றல் மிக்கவரா பேசுறாரு. கட்சி தலைவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. யார் அது அரசியல் நாகரிகத்தில் வருமா? கலைஞரை குறித்து என்ன பேசுனீங்க? கலைஞர் சிலையை உடைப்பேங்கிறிய, நீ உடைச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், வாயில் இவ்வளவு உடை சுடுறீல்ல, இனி உடைச்சு காட்டு பார்ப்போம். நீ வீரன், நீ உடைச்சு காட்டு பார்ப்போம். உன்னால உடைக்க முடியுமா? சும்மா பேனா சிலை வச்சா உடைப்பேன், கலைஞர் சிலையை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன்னு சொன்னா போறேன் வரவெல்லாம் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். திமுக காரன் திரும்ப வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜயை விமர்சனம் செய்வது சீமானுக்கு லாபமா? அவருடைய கட்சியினர் அவருடனேயே இருப்பார்களா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். விஜயை தொடர்ந்து திரு சீமான் விமர்சிப்பது சீமானுக்கு லாபம், சரியா தவறா? சீமான் தன்னுடைய இருப்பை உறுதி செய்கிறார் என்று வேணுமானால் சொல்லலாம். லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் சொல்லவே முடியாது. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிற போதே இளைஞர்கள் சக்தி இடம் மாறி போகிறார்கள் என்கிற ஒரு பதட்டத்திலே தான் சீமான் இருக்கிறார். விமர்சிப்பதற்கு அடிப்படையே என்னன்னா, உங்ககிட்ட கொள்கை கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு, அதனால இளைஞர்களே போயிடாதீடான்னு வழியில் தடுப்பதற்கான வழிமறிப்பதற்கான உரையாடல் தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கு அவருக்கு ஆதாயமெல்லாம் இல்லை. ஏற்கனவே அவர் நட்டத்தில் தான் இருக்கிறார். ஏற்கனவே சொந்த கட்சிக்காரர்கள்லாம் எல்லா கட்சியிலையும் அலையாக சேர்வார்கள் என்றால் இவருக்கு பிரிந்து போகிறார்கள். எனவே சீமான் பதட்டத்தில் இருக்கிறார். விஜய் கட்சி ரீதியாக இளைஞர்களை வசீகரிக்கிற இடத்திற்கு சேர்ந்து விட்டார் என்கிற பதட்டத்திலே சீமான் இருக்கிறார் என்பதான் உண்மையை தவிர சீமானுக்கு என்ன ஆதாயம் இருக்க முடியாது. சமீபத்தில் கூட்டம் நிறைய அவருடைய கூட்டம் நிறைய கூடிச்சு. எந்த விதத்தில் குறைச்சல், எப்பவுமே அவருக்கு வருகிற கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் அதோட அதிகமாக இருக்குது. எங்கே தான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு தலைவருக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் போய்விட்டார்கள் என்ற சந்தேகம் வந்து விடுமோ அப்படிங்கிறதுக்காக நிறைய கூட்டம் வருது. அவர் பின்னால் இருக்கின்ற ஆதரவாளர்கள் அப்படி இருக்காங்கிறது கூட்டத்தின் மூலம் தெரியுது. அதாவது 15 ஆண்டு காலமாகிவிட்டது நாம் தமிழர் கட்சி தொடங்கி. ஏறத்தாழ 2009 மதுரையிலே தொடங்கப்பட்ட போது அந்த மாநாட்டை பார்த்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன். அவருக்கு முன்பு இருந்த கூட்டம் இப்பொழுது இல்லை. அவருக்கு மிகப்பெரிய அளவிலே, அதாவது மதுரையிலே மேலமாசி வீதி அந்த சந்திப்பிலே ஒரு வழக்கமாக வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பிலே ஒரு கூட்டம் நடக்கும். ஏறத்தாழ 30,000 பேர் திரண்டு நிற்பார்கள். கலைஞரினுடைய பொதுக்கூட்டம், பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயலலிதாவினுடைய பொதுக்கூட்டம்லாம் இங்கே நடக்கும். அப்படி ஒரு அவ்வளவு நிரம்பிய கூட்டம் நிறைந்த கூட்டம் சீமானுக்கு ஒரு காலத்தில் வந்தது. ஏன் வந்தது என்றால், ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது தமிழ் உணர்வாளனாக தன்னை ஒரு வீரமிக்க ஒரு பேச்சாளனாக தன்னை காட்டிக்கொண்ட போது அது வந்துச்சு. ஆனால் இப்பொழுது அவர் ஒரு சுயநலத்தால் சுருங்கி விட்டார். அந்த கோட்பாட்டுக்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் இப்போது இல்லை. அவருடைய நிலைப்பாடுகள் ஏறத்தாழ பல முறை தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரிடத்திலே கொள்கை உறுதி இல்லை. எந்த கட்சி கொள்கை உறுதியோடு இருக்கு, எந்த கட்சி நிலைப்பாட்டை மாத்திக்கல. கட்சி தொடங்கிய காலத்திலே இருந்து சமூக நீதி கோட்பாடு, மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை, இருமொழிக் கொள்கை தான், இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்போம் போன்ற கோட்பாடுகளை தொடர்ந்து 75 ஆண்டு காலமாக திமுக பேசித்தானே வருகிறது. கொள்கை, அடிப்படை கொள்கை, ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அடிப்படையான கொள்கை என்பதிலே அவர்கள் எந்த சமரசமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர்கள் மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் ஆளுநரை எதிர்க்க மாட்டார்களே.
நீட் தேர்வை அவர்கள் எதிர்க்கவே மாட்டார்களே, தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்று சொல்லவே மாட்டார்களே, பல விஷயங்கள் அவர்கள் முரண்படுகிறார்கள் என்றால் அந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாட்டிலே அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். சீமானும் தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து பாராட்டிட்டு இருக்காரு, தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, தொடர்ந்து அதுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ அவருடைய நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்லலாம்? சீமான் பேசுவது முதலில் தமிழ் தேசியமா என்பதை உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன வரையறை? என்ன வரையறை என்றால், தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன ஆந்திராவிலிருந்து வந்தாரா, கர்நாடகத்திலிருந்து வந்தாரா, தெலுங்குலேருந்து வந்தாரா? ஒன்றுமே இல்லையா, அவர் தமிழர் தான். அப்படி சீமான் மறுக்கலையே, அவர் தமிழர் சொல்லி தான் ஏற்றுக்கிறார். அவர் மறுக்கிறாரா ஏற்கிறாரா என்பது அல்ல, பிறப்பின் வழியாக மனிதர்களை பார்ப்பது என்கிற சாதி புத்திக்கு நீ சரிசமமாக தமிழ் தேசியத்தை அவர் கட்டமைக்கிறார். அது தமிழ் தேசியமாக இருந்தால் பரவாயில்லை, அது ஒரு சாதி தேசியமாக இருக்கிறது. என்ன நீங்க ஏன் சாதி தேசியம் சொல்றீங்க? அவர் யாரை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டாலும் அவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்பதை நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் மிக ஆர்வமாக தோண்டி துருவி பார்க்கிறார்கள். மொழியை சார்ந்தவர்களா என்றுதான் தோன்றுகிறார்கள். மொழியை சார்ந்தவர்களா என்று தோண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல, பல நம்முடைய இந்தியாவில் மாநிலங்களே மொழி சார்ந்து தான் பிரிக்கப்பட்டன. சார்ந்து மாநிலங்கள் பிரிக்கப்படலாம். அந்த மக்களினுடைய உரிமைக்காக எவன் போராடுகிறானோ அவன் தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர, இந்த மொழி பேசுறவன்லாம் சிறந்தவன் நம்ம சொல்ல முடியுமா? இப்ப வட மாநிலங்களிலே இருந்து தொழிலாளர்கள் வருகிறார்கள், நம்ம ஊர்ல உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு வருகிறார்கள். அவர்களை சுரண்டக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? தமிழ் முதலாளிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு போதிய கூலி இல்லாமல் அவர்கள் உடல் உழைப்பை சுரண்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்தில் பாட்டாளிகள் பக்கம் நிற்க வேண்டுமா, சுரண்டுகிறவன் பக்கம் நிற்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால், பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் பக்கம் நிற்பது தான் நீதி சார்ந்ததாக இருக்க முடியும். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இனம் சார்ந்தவன். அப்ப தமிழ் முதலாளிகள் சுரண்டினால், நான் வடமாநில தொழிலாளர்களை மட்டுமல்ல. நீங்க வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாளரா? நான் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசவில்லை, தொழிலாளர்களுடைய உழைப்பு சார்ந்து சுரண்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், தாமிரபரணி நதியிலே காகித கழிவுகளை கலக்கிறார்கள், பல்வேறு கழிவுகளை கலக்கிறாங்க. அதை யார் கலக்கிறா அப்படின்னு பார்த்தா, சில தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றால் உடனே நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழ்நாட்டில் மணல் மாஃபியாக்கள் தமிழர்கள் தான், சாதி வன்கொடுமையை செய்கிறவர்கள் தமிழர்கள் தான், ஆணவ படுகொலையை நிகழ்த்துகிறவர்கள் தமிழர்கள் தான். எத்தனையோ நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறார் இல்லையா, தமிழ் தேசியம் பேசுகிறவனுடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தன் திடீர்னு ஒரு திருடன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா, நீ தமிழனா தெலுங்கனான்னு கேட்பியா, திருடனா திருடன் இல்லையான்னு கேட்பியா? இல்லை, இது இவ்வளவு சுருக்க முடியாதுல்ல, ஒரு தமிழ் தேசியத்தை சுருக்க முடியாதுங்கிறது இல்லைங்க, ஒருத்தனுடைய செயல் தான் தீர்மானிக்குது. அவன் திருடனா, திருட வந்தவனா, அல்லது அவன் உழைக்க வந்தவனான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எளிமைப்படுத்துறீங்க? ஏன் எளிமைப்படுத்துறது அல்ல, அவர் பேசுகிற தமிழ் தேசியத்தை இதற்கு முன்பு யாருமே இப்படி பேசியவில்லை. அவர் என்ன பேசுறாருன்னா, இனவெறி கோட்பாட்டை பேசுறாரு. திடீர்னு சொல்றாரு, தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் போர் நடக்கிறது அப்படிங்கிறாரு. எங்கேயா போர் நடக்குது? இது எந்த காலத்தில் இருக்க? நீ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு இப்போ தான் ஒரு பழங்குடியின கதையை வச்சுக்கிட்டு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க, கங்குவான்னு. கங்குவா காலத்தில் இருக்கியா சீமானா? நான் கேட்குறேன், கங்குவா காலத்தில் நீங்கள் இருக்கீங்களா? திடீர்னு போய் மதுரையில் போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, மதுரை ஆண்ட மன்னர்களுக்கு அரண்மனையை காணா, நாயக்கர் மகால் தான் இருக்குது, நாயக்கர் மகால் தமிழர்களுக்கு ஒரு அவமான சின்ன, அதை இடிக்கணுங்கிறாரு. என்ன கேட்குறேன், ஏதாவது அறிவு இருக்கா? ஜனநாயக காலத்தில் இருக்கோம், 500 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ படையெடுத்து வந்தான்னு ஒரு வரலாறு இருக்கு. அதற்கு பழி வாங்குவதற்கு இதுவா நேரம்? ஜனநாயக காலமா நேரம் உனக்கு? அப்போ நீ அந்த மன்னர்களுடைய சமாதிக்கு போய் தோண்டி அந்த பணத்தை எல்லாம் தோண்டி அவங்களெல்லாம் மறுபடியும் கத்தி வச்சு குத்த புரியல. நீங்களாம் என்னடா தமிழ் தேசியம் பேசுறீங்க? இனவெறியை பேசுறீங்க நீங்க. மொழி சார்ந்து பிற மொழி பேசுகிறவனை வெறுக்க சொல்லிக் கொடுப்பது எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு சொந்தக்காரன், எல்லா நிலங்களும் என்னுடைய நிலத்தை போன்றதுன்னு மனிதநேயத்தை பாடியவன் தமிழன். நீ அதுக்கு நேர் எதிரா பக்கத்து வீட்டுக்காரன் தெலுங்கு பேசினான்னா அவன் எனக்கு பகைவன்னு சொல்லி கொடுக்குறியே. இந்த இளைஞர்களை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக திரளுகிறவர்களை பூரா சாதி ரீதியாக இப்போ கூட பாருங்க, நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் மிக கடுமையான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சாதி ரீதியாக அந்த கட்சிக்காரர்கள் எங்களை ஒதுக்குகிறார்கள் என்று ஒரு 50 பேர் கட்சியை விட்டு நிர்வாகிகள் பூரா வெளியேறி போயிட்டான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற அதிமுக போன்ற கட்சிகளோ சாதியை வலியுறுத்தி கட்சி நடத்தினானா? எம்ஜிஆர் என்ன சமூகத்தில் பிறந்தாரு, என்ன ஜாதியில் பிறந்தாருன்னு அந்த கட்சிக்குள்ளே போனா? கருணாநிதி என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சா திமுகவில் சேர்ந்தேன் ஒருத்தனை, அண்ணாதுரை என்ன ஜாதிக்காரன்னு கண்டுபிடிச்சா திமுகவுக்குள்ள அவ்வளோ பேர் போனா? அது கொள்கை சார்ந்து கூட்டம். நீ கொள்கை இல்லாதவனா இருக்கிறதுனால யாரு யாருக்கு பிறந்தாங்கிறது முதல்ல அதுவே கன்ஃபார்ம் இல்லாத விஷயம்.
இப்போ ஒவ்வொருத்தனுக்கு டிஎன்ஏ சோதனை நடத்த முடியுமா? இப்போ உலகத்திலேயே முதல்ல பிறந்த மூத்த குடி தமிழ் குடி தான் அப்படிலாம் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் அதை நம்பினவன் தான். ஆனால் இப்போ சொல்கிறேன், அறிவியல் ஆய்வுப்படி பார்த்தா பூரா ஆப்பிரிக்காவில் இருக்கவனுடைய டிஎன்ஏயும் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்ஏயும் வந்து 80% மேலே மேட்ச் ஆகுதுங்கிறான். அப்போ ஆப்பிரிக்கா காடுகளில் இருந்தால் இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லி இடம்பெயர்ந்து வந்திருக்கான்னு ஒரு அறிவியல் ஆய்வு எடுத்து சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் எதையுமே உறுதிப்படுத்த முடியாது. நம்ம தான் வந்து உலகத்தில் பிறந்த குரங்குலேயே முதல் குரங்கு தமிழ் குரங்குலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். அப்படி கிடையாது. உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு பொது அரசியல் இருக்கணும். அப்போ இந்த மண்ணை சுரண்டுகிறவன், ஏமாத்துறவன், பொய் சொல்கிறவன், மக்களுக்கு எதிரானவன், அதைத்தான் உழைப்பு சுரண்டல் பண்ணுறவன், இதுக்கு எதிராக அரசியல். அரசியல் என்பது அதிகாரம் குவிக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான அதிகாரத்தை பரவலாக்குறது மட்டும்தான் அரசியலை தவிர அடையாள அரசியல் யாரு யாருக்கு பிறந்தான், இவன் என்ன ஆளுக அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் என்று பார்ப்பது என்பது இழிவானது, கேவலமானது, அற்பத்தனமானது. ஆனா தெளிவா இருக்காரு அவர், தமிழனுக்காக போராடுது அப்படின்னு. ஆனா விஜய் அப்படி இல்லை, திராவிடம் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு அப்படின்னு தொடர்ந்து சீமான் அடிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு லாபமா தானே போகும். அவருக்கு லாபமாக இருந்தால் 15 வருஷமா அவரை ஏன் ஒருத்தன் கூட சட்டமன்றத்துக்கு அனுப்பாமல் இருக்கேன்? அவர் எம்எல்ஏ கூட சுயேட்சை எம்எல்ஏலாம் ஜெயிச்சிருக்கேன் அந்த நாட்டில், முன்னேறிட்டே இருக்காரு. இப்போ சபாநாயகராக இருக்கிற அப்பாவு எம்எல்ஏலாம் ஒரு காலத்தில் சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு தடவை இருக்கட்டுமே, ஒரு தடவை கூட ஜெயிக்கலன்னு தான் நானும் சொல்கிறேன். ஒரு தடவையாக ஜெயிச்சிருக்காரு அப்பாவு. அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர், அவர் கூட சுயேட்சை அவர் முறை ஜெயிச்சிருக்காரு. நீ இவ்வளோ பெரிய கட்சியை நடத்துறிய, உலக தமிழர்களுக்காக கட்சி நடத்துறோம்னா டுபாக்குரா பேசுறீங்களே, உங்களால் ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல? அது ஏன் உங்கள் ஜாதிக்காரன் இருக்கிற தொகுதியை பார்த்து நிற்கிறீங்க? நீங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன்னு மேடையில் பேசுறீங்க, ஆனால் ஜாதிக்காரனுக்கு ஆதரவாக தான் நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் கூட இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களை பூரா தெரிச்சு ஓடுறானா இல்லையா நாம் தமிழர் கட்சியில்? ஒருத்தன் கூட கிடையாது. இப்போ கூட ஒரு மருத்துவர் வந்து அறிக்கை, பொறுமை இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி பொறுமை இல்லை, கட்சியில இருந்து முன்னேற அந்த கட்சிக்குள் நடக்கிற கொடுமையை பார்த்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அவர்களுக்கு பொறுமை இல்லை என்பது நீங்க சொன்னது கரெக்டு தான். ஏன்னா இந்த தீமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏன் நான் பொறுமையா இருக்க வேணும்னு கட்சி விட்டு வெளியே போறான். சரியா தான் நீங்க சொல்றீங்க. விஜய் முக்கியமாக கொள்கைகளில் குழப்புகிறார் அப்படின்னு சீமான் பேசுறது, அவருக்கு போக இருந்த ஆதரவையும் கட்டி காக்கிறார், இன்னும் மேலும் ஆதரவு வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். மறுக்க முடியுமா? சீமான் வந்து வளர்ச்சி பெறுகிறார் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட சிரிச்சிருவான். அந்த அளவுக்கு மோசமாக கட்சி போயிட்டு இருக்கு. அது ஒரு லெட்டர்பேட் கட்சியாக எதிர்காலத்தில் மாறக்கூடும். இல்லை, கடந்த காலங்களில் வளர்ந்துட்டு இருக்காரு அவர். நீங்க எதை வச்சு வளரலன்னு சொல்ல முடியும்? காமராஜ் தேர்தலை வச்சு தானே சொல்ல முடியும். தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அதிக வாக்கு சதவீதம் வாங்கிட்டு இருக்காரு. வாக்கு சதவீதம் தான் வாங்குவார், வெற்றி பெற மாட்டார். வாக்கு சதவீதம் வாங்குவதில் வெற்றி பெற்று இருக்கிறார். 1, 1.5, 3, 5, 8 எல்லா தொகுதியிலையும் 5000 ஓட்டு வாங்கினாரு, 10,000 ஓட்டு வாங்கினாருங்கிறத சொல்லிட்டு இருக்க முடியுமே தவிர சட்டமன்ற உறுப்பினராக ஆனாரு, நகராட்சிக்கு சேர்மன் ஆயிட்டாரு, அவர் கவுன்சிலர் ஆயிட்டாரு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவர் எதிர்பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க மாட்டாரு அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்குது, பாஜக எதிர்பார்க்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? தனியா போறேங்கிறாரு. அதல் அரசியலுங்கிறது தனியா போறதுக்கான இடமா நான் கேட்கிறேன். தனியா போறதுக்கான இடம் வேற வேற இடம் இருக்கு. மின்சார சுடுகாட்டுக்கு தான் நம்ம தனியா போகலாம். எல்லாரும் வரும்போது சம்பந்தப்பட்ட ஆளை விட்டுட்டு மிச்சம் பூரா வந்துடுறான்ல. தனியா போறது இல்ல, நீங்க கடுமையா விமர்சனம் பண்றீங்க. தனியா நிக்க முடியும், தமிழகம் முழுவதும் தனியாக நின்று வெல்ல முடியுங்கிற நம்பிக்கையை அவர் கொடுக்கறதுனால அவர் மீது வாக்காளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை அதிகமாகும். தனியா என்னத்தை நின்று என்னத்தை சாதிச்சார்? என்ன கொள்கையை பேசிட்டார் அவர்? இது வரைக்கும் சொல்லாத, திமுக காரன் சொல்லாத மொழி கோட்பாட்டை சொல்லிட்டாரா? இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக உயிர் தியாகம் பண்ணி 68 பேர் துப்பாக்கி சூட்டில் உயிர் இழந்திருக்கான், அந்த வரலாறு திமுகவுக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க மொழி சார்ந்த போராட்டங்கள்ல சிறை நிரப்புகிற போராட்டத்தை நடத்திருக்கீங்களா? சமூக நீதியை பெற்று தந்திருக்கீங்களா? ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி இருக்கீங்களா? இப்ப இந்திய தேசியம்தான் தமிழ் தேசியத்துக்கு உண்மையான எதிரி. ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைத்து கொண்டு அவன் சொல்றதப்படி தான் நம்ம கேட்கணும்னு மத்திய அரசாங்கம் வலியுறுத்துறான். அப்ப இந்திய தேசியம்தான் என்ன செய்தது? கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்தது. அன்றைக்கு அது காங்கிரஸாக இருக்கலாம், இன்னைக்கு அது பாஜகவாக இருக்கலாம். இன்னைக்கு நீட் தேர்வில் வந்து சாமானிய கிராமப்புற மாணவர்களை மருத்துவர் ஆக விடாமல் தடுப்பது எது? இந்திய தேசியத்தினுடைய அந்த அதிகாரம், கல்வியை மானிய பட்டியலுக்கு கொண்டு வராத அந்த அதிகாரம். அப்போ அதிகாரம் குவிக்கப்பட்ட இடத்தோடு போரிடுவதற்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் திராவிடம் தான் வந்து நம்மளை வீழ்த்துச்சுன்னு சொல்றீங்க. நான் இன்னும் சொல்ற பெரிய காமெடி ஒன்று இருக்கு. இந்த கடற்படை இருக்குல்ல, இந்திய கடற்படை, அவன் தான் தமிழக மீனவர்கள் சுடப்படுகிற போது சிங்கள இராணுவத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாமே யாருக்கு இருக்குன்னா இந்திய கடற்படைக்கு தான் இருக்கு. சீமான் சொல்றாரு, நான் முதலமைச்சராட்டா ஒரு மீனவனை கூட சுட முடியாதுங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்? மீனவர்களை பாதுகாப்பதற்கான கடற்படை இந்திய தேசியத்தில் இருக்கு, அங்கே கேள்விகளுங்கிறேன் நான். அதை விட்டுட்டு நான் என்ன சொன்னேன்? ஸ்டாலின் தலைமையில் ஏதாவது கடற்படை இருக்கா? மாநில அரசுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? இராணுவ கட்டமைப்பில் இருக்கா? நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீங்க? கலைஞர் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் போர் நடக்கும்போது, தமிழர்கள் மீது போர் நடக்கிற போது கலைஞர் தடுக்கலை. நீங்கள் கலைஞர்கிட்ட இராணுவம் இருந்துச்சாப்ப?
ஆனால் ராணுவம் என்பது குரல் கொடுக்கலைன்னு கேட்கிறாரு, குரல் கொடுக்கலைன்னு சொல்றாரு. அவர் குரல் கொடுத்தாரு, எவனும் கேட்கல, அதுதான் உண்மை. அவர் எப்போ குரல் கொடுக்கல? கச்சத்தீவுக்கு எதிராக கலைஞர் தீர்மானம் போட்டாரு, கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. என்ன செய்ய முடியும்? இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில். மத்திய அரசாங்கம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறாங்க. கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவங்க தீர்மானிக்கிறாங்க. இந்தியை வந்து அவங்க கட்டாயமாக்கினாங்க, போராடி உயிர் தியாகம் பண்ணி வேறு வழி இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனால அதை கைவிட்டாங்களே தவிர, அப்போ எல்லா தவறுகளையும் செய்வது யார் என்றால் இந்திய தேசியம் செய்கிறது. அதை எதிர்த்து கேட்க வேண்டிய இடத்துல தமிழ் தேசியம் பேசாமல் ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டா போதும் எல்லாமே கிடைச்சிரும் சொன்னால், முதலமைச்சருக்கு முதல்ல என்ன அதிகாரம் இருக்குங்கிறது முதல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்திய கடற்படை காக்க வேண்டிய இடத்துல நான் நெய்தல் படை அமைப்பேன்னு சொல்லியலே, அப்போ தமிழ்நாடு தனிநாடு ஆகிவிட்டதா? தனிநாடு கோரிக்கை வைக்கிறதுக்கு தில்லு இருக்கா உங்களுக்கு? கடந்த காலங்களில் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தனிநாடு கோரிக்கை வச்சாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பெரியார் கோஷம் வச்சாரு, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? அண்ணா சொன்னாரே திராவிட நாடு பெறுவேன், அந்த மாதிரி ஒரு கோரிக்கையாக வைக்க முடியுதா? நடைமுறைப்படுத்த முடியலைங்கிறது வேற. கோரிக்கை வைக்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல கைவிட்டாங்கல்ல. கைவிடுறது இருக்கட்டும், கோரிக்கை வைங்க. நான் சொல்றேன், நீங்க கைவிடுறது அப்புறம் இருக்கட்டும், கோரிக்கை வைக்க தைரியம் இருக்கா? சாதியமா சொல்லும் போது தமிழ் அடையாளத்தை உயிர்ப்பிக்கணும்னு சொல்ற இந்த அரசியல் விஜயோட அரசியலுக்கு முன்னால அதிக அளவுக்கான செல்வ அடையாளத்தை உயிர்ப்பிக்கிற வேலையெல்லாம் திராவிட இயக்கம் தான் கடந்த காலத்துல செய்திருக்கிறது. அது தவறிருச்சுன்னு சொல்றாரு சீமான், தொடர்ந்து தவறிருச்சுன்னு சொல்றாரு. அப்படி செய்திருந்தா சீமானே முதல்ல வந்து தமிழ் பேசுவதற்கு, மேடையில பேசுவதற்கு கற்றுக் கொடுத்ததே திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்க மேடைகள்ல தான் 16 ஆண்டுகள் பயிற்சி பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு மேடை தமிழை கற்றுக் கொடுத்ததே இவங்க தான். அவருடைய கடந்த கால திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தான் அவருக்கு வந்து கௌரவ வச்சாங்க. கடந்த காலங்களில் அவருக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க. நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதையவே நீங்க துரோகம் செய்யறவங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செய்ய போறீங்க? நீங்களே தமிழருக்கு துரோகம் தான் செய்வீங்க. திராவிட இயக்க பாதையை திரும்பி பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, முன்னே போகணும்ல. அதுதான் துரோகிகளுடைய வழக்கம். தனியா பட துரோகி சொல்லிடுவீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்கள் 16 ஆண்டு தனி அடையாளம் பெற்றால், தனி பாதை அமைத்தால் துரோகம். அது நான் என்ன கேட்கிறேன், தந்தை பெரியாரை விடவும் பகுத்தறிவு கோட்பாட்டை, பெண்ணுரிமை சிந்தனையை, சமூக நீதி சிந்தனையை, வந்து தமிழர்களின் வளர்ச்சிக்கான பாதையை சிந்தித்தவர் யாருமே கிடையாது. அவரை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கேட்டா, அவர் தமிழர் கிடையாதுங்கிறிய. அவர் தமிழராக இல்லாமல் இருக்கட்டும், அம்பேத்கர் கூட தமிழர் கிடையாது தான். அவர் ஒடுக்குமுறைக்கு எதிரான அரசியல் சாசனத்தை எழுதியிருக்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமான பாதுகாப்பை அவர் அரசியல் சாசனத்தின் வழியாக வழங்கியிருக்கிறாரு. அம்பேத்கர் வந்து தமிழராக இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன குறை நடந்துருச்சு? தமிழனாக இருந்தேன் பூரா ஜாதி வெறியை நடந்திருக்கேன், மத வெறியை நடந்திருக்கேன்னா அவனை ஏற்கணுமா நான்? அப்போ ஒருத்தருடைய கேரக்டர், அவர் என்ன சமூகத்திற்கு செய்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம அவர் வந்து என்ன ஆளுக, எனக்கு என்ன ஆளுங்கன்னா பொண்ணு கட்டி கொடுக்க போறீங்களா நீங்கள்லாம் சேர்ந்து? எதுக்கு நீ என்ன ஆளுகன்னு கேட்குற? தமிழன் என்பவன் அந்த மொழியை பாதுகாக்கிறான். நான் என்ன சொல்றேன், தமிழ் இலக்கியத்தை பாதுகாத்தவன் பூராமே தமிழன் அல்லாதவன். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார்னு சொன்னவன் தமிழன் கிடையாது. திருக்குறளை வந்து மொழிபெயர்த்த பல அறிஞர்கள் யாருமே வெள்ளக்காரன் தான் பண்ணியிருக்கான், ஜியு போப்பு மாதிரி ஆளுக தான் பண்ணியிருக்கான். இவங்க யாருமே பண்ணலை, இவனா சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் இவங்க சொல்லுவாங்க, அந்த சங்கி கூட்டம் என்ன சொல்லுவான்லாம், அந்த காலத்தில் புஷ்ப விமானம் இருந்துச்சும்பா. இனி புஷ்ப விமானத்தில் போக வேண்டியதுன்னா உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பிரதமர்லாம் புஷ்ப விமானத்தில் போக வேண்டியதுன்னா, ஏன் சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச விமானத்தில் போகிற நீ? உன் காலம் பெரிய பொற்காலத்தில் வாழ்ந்தோம்ல இந்தியர்கள், நம்மளாம் பழமையான தேசம் பாரத தேசம். புஷ்ப விமானத்தில் போ, வண்டி டேக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லை, நான் இப்போ பழம்பெருமை பேசுவது மூடத்தனம், முட்டாள்தனம்ல. முக்கியமாக விஜய் கூட்டணி அமைக்க மாட்டார் அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்குது, எல்லா கட்சியும் எதிர்பார்க்குது. ஆனால் சீமான் வரமாட்டார் அப்படிங்கிறது தானே அது எதிர்பார்ப்பாக இருக்குது. சீமான வந்து ஆட்டையிலே கிடையாது தம்பி, ஓரமா நீங்க ஓர கட்டுறீங்க, நீங்க ஓரத்து தள்ளி. அவர் திரிசங்க சொர்க்கத்துல இருக்கிறாரு, சொர்க்கத்திலையும் இல்ல நரகத்திலையும் இல்ல. இல்ல, அவர் இன்னும் அக்ரெசிவா இருக்காரு, இன்னும் ஆற்றல் மிக்கவரா பேசுறாரு. விஜய் வந்தவே கிடையாது. வரம்பு மீறி பேசுவது, இப்ப நான் கொஞ்சம் கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னா வரம்பு மீறி பேசுவது நீங்க கண்டிக்கிறீல்ல. ஒரு கட்சி தலைவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. யார் அது அரசியல் நாகரிகத்துல வருமா? கலைஞரை குறித்து என்ன பேசுனீங்க? கலைஞர் சிலையை உடைப்பேங்கிறிய, நீ உடைச்சிருவீங்களா? நான் கேட்கிறேன், வாயில் இவ்வளவு உடை சுடுறியல்ல, இனி உடைச்சு காட்டு பார்ப்போம். நீ வீரன், நீ உடைச்சு காட்டு பார்ப்போம். உன்னால் உடைக்க முடியுமா? சும்மா பேனா சிலை வச்சா உடைப்பேன், கலைஞர் சிலையை உடைப்பேன், அதை உடைப்பேன், இதை உடைப்பேன்னு சொன்னால் போகிறேன் வரவெல்லாம் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். திமுக காரன் கலைஞர் சிலையை உடைப்பேன்னு பேசலாமா? நீ கட்சி தலைவனா? முதல்ல ஒரு நாகரிகம் வேணாமா? வரம்பு மீறி பேசக்கூடாதுங்கிறத கடைநிலையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கே அது கட்டளையிடுற இடத்துல தலைவர் இருக்கணுமா? இல்லை தலைவரே வரம்பு மீறி பேசணுமா? என்ன அரசியல் நாகரிகம் இருக்குது, என்ன பண்பாடு இருக்குது? அவருடைய ஆற்றல் மிக்க பேச்சு, அனல் பறக்கும் பேச்சு தான் அவருக்கு வாக்குகளை கொண்டு வந்திருக்கு. இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கம் போயிடும் அப்படிங்கிறது ஊடகம் சித்தரிக்குது. அவர் பக்கம் இருக்கு. அவருடைய தனித்துவத்தை பார்த்து வந்த கூட்டம் அது. மிகப்பெரிய நடிகரான விஜய் வந்தது மூலம்
அந்த கூட்டம் போயிடும் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, விஜய்க்குன்னு ஒரு தொண்டர் பலம் இருக்கு, அது சீமானுக்கு பக்கத்திலிருந்து போயிடும் அப்படிங்கிறது சீமானை குறைத்து மதிப்பிடுவது தானே? சீமானை வந்து யாரும் குறைத்து மதிப்பிடலை. சீமானே தரக்குறைவான பேச்சுக்களால், தகுதியற்ற பேச்சுக்களால், செயல் திட்டங்கள் வகுக்க முடியாமல் தன் நிர்வாகிகளோடையே உரையாடுவதற்கு திருநெல்வேலி மேலே இதில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது நீ கேளு, நீ சொல்கிறத நான் கேட்க முடியாதுங்கிறாரு. கேட்டால் அன்பான சர்வாதிகாரங்கிறாரு. உலகத்தில் இது வரைக்கும் எந்த சர்வாதிகாரியாவது அன்பாக இருந்திருக்கிறானா? இல்லை அன்பான மனிதர்கள் யாராவது சர்வாதிகாரியாக இருந்திருக்கானா? உலகத்தில் இது எங்கேயாவது கேட்டிருக்கலாம்? அன்பான சர்வாதிகாரம்னு ஒன்று உலகத்தில் உண்டா? ஒரு தலைவனுக்குரிய கண்டிப்பு தானே அது. அதுக்கு பேர் சர்வாதிகாரம் கிடையாது. கண்டிப்பு வேற, அன்பான சர்வாதிகாரங்கிறது வேற. அப்போ சர்வாதிகாரம் தான் உங்களுடைய கோட்பாடு. ஹிட்லரின் இனவெறியை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிற சீமானுக்கு ஒருபோதும் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அவருக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே உண்மையான தமிழ் பற்றாளர்கள் யாருமே சீமான் பக்கம் போகவே மாட்டார்கள். சீமானின் அரசியல் என்பது இனவெறி அரசியல், மொழிவெறி அரசியல். அதாவது தேவையே இல்லாத ஒரு ஆணி தான். அதை தேர்தல் அரசியலில் பிடிக்கிடுவாங்கிறது நடக்கிறது. தேர்தல் இன்னும் கூட நிறைய அவருக்கு எதிர்காலம் இருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் பாஜக கூட்டணி சார்பில் அவருடன் பேச்சு நடத்தி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தலாம் என்ற எண்ணம் கூட ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் சொல்லுது. சரியான தகவலை சொல்லியிருக்கிய. அவர் பாஜகவுக்கு தான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சார். அதனால் பாஜக அவரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதன் மூலமாக அண்ணாமலையுடைய எப்படி அண்ணாமலை வந்து தேர்தல் அரசியலில் தோற்று போய் இப்போ போய் வந்து லண்டனில் படிக்க போனேன்னு சொன்னாரா, அது மாதிரி இவனும் எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு அமையும். அதை செஞ்சாங்கன்னா பாஜக முடிச்சு விடுறதுக்கு வர ஆள் இல்லாமல் இருக்குது. விஜய் தான் முடிச்சு விடுவார் சீமான அரசியல்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது பாஜகவே வந்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன தகவல் வந்து ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கிறது. இது நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் முற்றிலுமாக 100% அப்புறப்படுத்தப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவருக்கு 8 இருக்கு, அவருக்கு 10 இருக்கு, 12 இவெல்லாம் சேரும் பொழுது ஒரு அதிகார சவாலாக மாறும்ல. ஒரு நாளும் மாறாது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு நதிக்கு 2 கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் தான் அரசியல். அதிமுக தோற்று போகிற இடத்துல திமுக வரும், திமுக தோற்று போனால் அதிமுக சார்ந்த அணிகள் தான் வருமே தவிர நடுவில் யாரும் குறுக்கு சந்தில் யாருமே வண்டி ஓட்டவே முடியாது. முட்டுச்சந்தா தான் அது இருக்கும். அது டெட் எண்ட் தான். அதில் யாரும் பயணிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமிக்காக திரு ராஜங்க வீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.